ஆண்டார் கொட்டாரன்றது ஊர். அய்யனார் தெருவு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்களில் தெரு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அய்யனார் தெருவில் போய் தான் நான் காய்கறி வாங்குவேன், டெய்லி வாங்குவேன். அப்படி வாங்கும்போது அந்த கடைக்கார அக்காட்ட நல்ல பழக்கம். அப்போ அந்த அக்காட்ட வந்து உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு, நீங்கள் இப்போ தான் புதுசாக இங்கே குடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்படி டெய்லி போகும்போது பேச்சு வழக்கில் இருக்கையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து டீ மாஸ்டர் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் அந்த வீட்டுக்கு போய் வீடு கட்டி போய் 1 வருஷம் ஆகிருக்கும். 1 வருஷம் ஆனோடனே அப்போ அந்த கடைக்காரக்கா எங்கள் வீடு தேடி வர்றாங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ஷ்டம் எங்களை தேடி வருதுன்றதை நான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த அக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து 132வது பகுதியை நம்ம பார்த்துருந்தோம். பார்க்க போகிறது 133வது பகுதியை பார்க்கலாம். இப்போ 132வது பகுதியில் என்ன ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஓரளவு பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது நான் வேலை பார்த்த அப்பள கம்பெனியில் ஒரு ஈவினிங் இந்த மாதிரி ஒரு மாலை நேரம், அந்த நேரத்தில் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அந்த பக்கமாக ஒரு பச்சை பாம்பு போச்சு. அதை வந்து ஓனர் அண்ணன் அடிச்சுட்டு எல்லோரும் வந்து அதை உருவுங்கம்மா, அதை உருவணும் அப்படின்னா நம்ம கைனால் நல்லா சமைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லி ஓரளவு முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து 133வது பகுதிக்குள்ளே போகலாமா மக்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133வது பகுதி. அதாவது அப்பள கம்பெனியில் என்னுடைய வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு சம்பளமும் வருது. என்னுடைய செலவு, வீட்டு செலவை பார்க்குறதுக்கும் பிள்ளைங்களுக்கு அப்பப்போ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கொள்ள அது என் கையில் இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து வீடு கட்டின கடனை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வருமானம் அதுக்கே பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கொண்டு இந்த பக்கம் இருந்து இங்கிட்டு வாங்கி போட, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வாங்கி போட, இப்படியே மாற்றி வட்டிக்கு முதல்ல அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்போ என்னுடைய வருமானம் சாப்பாட்டு செலவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்படி ஓடிட்டுருக்கும்போது ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து லோடுமேன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நானும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ வரும்போது அந்த ஆண்டார் கொட்டாரம்ன்ற ஊருக்குள்ளே வந்து ஒரு டீ கடை இருக்குது போல். அப்போ அந்த டீ கடைக்காரங்க எங்கள் வீட்டை தேடி வர்றாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து டெய்லி பலசர கடைக்கு போவேன். அதாவது அய்யனார் நகர்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் இருந்தது ஆண்டார் கொட்டாரம். இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. ஆண்டார் கொட்டாரன்றது ஊர். அய்யனார் தெருவு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்களில் தெரு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அய்யனார் தெருவில் போய் தான் நான் காய்கறி வாங்குவேன், டெய்லி வாங்குவேன். அப்படி வாங்கும்போது அந்த கடைக்கார அக்காட்ட நல்ல பழக்கம். அப்போ அந்த அக்காட்ட வந்து உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு, நீங்கள் இப்போ தான் புதுசாக இங்கே குடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்படி டெய்லி போகும்போது பேச்சு வழக்கில் இருக்கையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து டீ மாஸ்டர் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் அந்த வீட்டுக்கு போய் வீடு கட்டி போய் 1 வருஷம் ஆகிருக்கும். 1 வருஷம் ஆனோடனே அப்போ அந்த கடைக்காரக்கா எங்கள் வீடு தேடி வர்றாங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ஷ்டம் எங்களை தேடி வருதுன்றதை நான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த அக்கா வந்து தேடி வர்றாங்க. வாங்கக்கா, என்னங்கக்கா, எதுக்கா அப்படின்னே, இதான் உங்கள் வீடான்னு அன்றைக்கி தான் வர்றாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து வீடை பார்க்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து டீ கடை ஊருக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஆண்டார் கொட்டாரம் ஊருக்குள்ளே டீ கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாடுகள்லாம் அவங்க நிறைய வச்சுருக்குறாங்க. மாடு வச்சு பால் வியாபாரம் பார்க்குறவங்க. அவங்க வந்து கடை உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களால கடையை நடத்த முடியல. உங்கள் வீட்டுக்கார் வந்து அதை நடத்த முடியுமான்னு கேட்குறாங்க. ஓரளவுக்கு வந்து சம்பளம் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பேசி முடிக்க முடியுமான்னு கேட்குறாங்கண்ணா.
அப்போ அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டில் இருந்தாரா, சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வரவும் நாங்களும் பேசினோம். ஓகேம்மா செய்யலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வருமானம் இவ்வளோ வேணும். அப்போல்லாம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 எங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம். அப்போ 300 சம்பளம்னும்போது எனக்கு இவ்வளோவாது வேணுமா, இதுக்கு குறைஞ்ச என்னால் முடியாது, நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், அதை கடன் அடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய சூழ்நிலை வாழ்வாதாரத்தை அவர் சொன்னார். உடனே அவங்களும் சரிப்பா, நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லியாச்சு. அந்த அம்மா போய் அந்த அண்ணன்கிட்ட சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வந்து எங்களை பார்க்கணும் அப்படின்றாங்க. அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி பேச்சுவார்த்தை ஒரு 2-3 நாளாக ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன ஆளுங்க, என்ன ஜாதி, இவங்க என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. ஏன்னா பொதுவாகவே டவுனுக்குள்ளெல்லாம் வீடுக பக்கம் பக்கமாக இருக்கும். ஒரு காம்பவுண்டில் 10 குடி இருக்கும், 10-15 குடித்தனம் இருக்கும். ஆனால் யார் என்னன்றது கேட்டுக்கிற மாட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும். சாப்பாடோ ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஒரு சரஸ்வதி பூஜை, தீபாவளி இப்படின்றதில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதுதான் டவுனுக்குள்ளே இருக்கிற பழக்கம். நாங்கள் ஆண்டாள் கொட்டாரத்துக்குள்ளே போனாலே எங்கள்கிட்ட இது வரைக்கும் யாருமே என்ன ஜாதின்னு எங்களை கேட்டதில்லை. அப்போ அவங்க வந்து முறையாக எங்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே நாங்கள் என்ன மாதிரி அப்படின்றோம். ஆனால் அவங்க என்ன ஜாதி அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் அப்படி கேட்டதும் கிடையாது. அப்போ 2-3 பேர் வந்து இந்த கடையை வந்து பொறுப்பாக பார்க்குற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருப்பாங்க போல. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆளுகளாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் மைண்ட் செட்டு இருக்கும் போல். அப்போ எங்களை கூப்பிட்டு விட்டோன்னே நாங்களும் போனோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க சொந்த வீட்டுக்காரங்க, நல்ல பெரிய வீடு, கடை வந்து ஊருக்குள்ளே சொந்த கடை தான், வச்சு நடத்த முடியாமல் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து சம்பளத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறோம். பேசி எல்லாம் முடிச்சுட்டு அந்த அண்ணன் அப்படியே மெதுவாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கோச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்றாங்க. உடனே நாங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அப்போ நம்ம பிள்ளையதே அப்படின்றாரு. அவங்க எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு புதுசாக போயிருக்கோம். சொந்த பந்தம் பழக்கம் வழக்கம் யாரும் கிடையாதுப்பா. நாங்களாக தனியாக தான் போய், யாரையுமே எங்களுக்கு தெரியாது, அந்த மாமா எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. அப்படி ஒரு இடத்துல தான் போய் வீடு கட்டி நாங்கள் இருந்தோம். அப்போ அவங்க கேட்ட உடனே நாங்களும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம். சொன்னோடனே அவங்களும் அப்படியா, அப்போ நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைகளுக்கே கொடுத்துருவோம். ஒரு 2-3 பேர் கேட்டாங்கப்பா. இந்த அம்மா தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, பேச்சு ரொம்ப நாளாக நம்ம கடைக்கு வருது, பேசி பழகுது, நல்ல பொண்ணாக இருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னதுனால இப்போ நான் கூப்பிட்டு விட்டேன். ஏன்னா இல்லைன்னா உங்களை வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. தானே சரி, அவங்க சொல்லவும் அவங்க நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னோடனே உடனே அந்த அண்ணனும் ஓகே, ஒன்றும் இல்லைம்மா, உள்ள கடை இருக்குது, நீங்களே சரக்கு வாங்கி எல்லாம் போடுங்க, போட்டு வியாபாரம் பாருங்கள். அந்த சரக்கு வாங்கினது அன்றாட என்ன செலவுன்றதை எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். அது போக உங்களுக்கு வந்து டெய்லி 300 சம்பளம், எத்தனை லிட்ரு பால் ஓடுதோ அத்தனை லிட்ரு அந்த அமௌண்ட்டு, அந்த கணக்கு வழக்கு எல்லாமே நீங்கள் எங்கிட்ட கொடுத்துடணும், உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒத்துக்கிட்ட மக்களை நல்லபடியாக அந்த கடைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து லோட்மேன் வேலையை விட்டுட்டு, நானும் வந்து அப்பள கம்பெனி வேலையும் விட்டுட்டேன். ஏன்னா ஊருக்குள்ளே நடந்து போகணும், ஊருக்குள்ளே எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷமாவது ஆகும். போய் கடையை மாற்றி விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இப்படி எனக்கு வேலை இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து அப்பள கம்பெனியில் அந்த கடை சொல்லிவிட்டு அப்பள கம்பெனி விட்டு நின்றுட்டு நல்லபடியாக டீ கடையை சொந்த கடை மாதிரி நாங்கள் பார்க்கணுன்றது எங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் தொடங்கிட்டோம்ப்பா. தொடங்கின உடனே என்னுடைய நானாக தனியாக பார்த்த வேலை அப்பள கம்பெனியோட நிற்கிது. அடுத்தபடியாக நமக்காக ஒரு தொழில் வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க. நல்லபடியாகவும் கடை ஓடிச்சு. அந்த ஊருக்குள்ளே போனாலுமே எங்களை யாருக்குமே தெரியாது, புது முகங்கள் தான் நாங்கள். அந்த ஊருக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா டீ எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா போடுவாங்களா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான், வேறு எந்த வேலையை அவர் பார்க்க மாட்டார். அதனால் டீ கடை வேலை அவருக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா கடையில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா வியாபாரம் ஓடிச்சு. இதில் திடீர்னு ஒரு நாள் கடையில் பெரிய தகராறு ஆயிடுச்சு. அதாவது டீ சாப்பிட வந்தவங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அது என்ன ஏதுன்றதை நம்ம 134வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வியூஸ் போகவே மாட்டேங்குது, கொஞ்சம் வியூஸ் பாருங்கள். இது வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்டை போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. நன்றி, வணக்கம், பாய்.